ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பழங்குடி மக்களோட சுவாரஸ்யமான பழக்கவழக்கங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பன்னா ட்ரைப். கென்யா மற்றும் சூடான் எல்லைகளுக்கு கீழ் உள்ள ஓமா பள்ளத்தாக்குல வாழும் பழங்குடி மக்கள் தான் இவங்க. டில்ட்டுங்கிற உயரமான குச்சிகளை பயன்படுத்தி நடக்கிறதுக்கு பேர் போனவங்க. அவங்களோட தொழில் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் பிடிக்கிறதாகும். இந்த மக்கள் பன்னா ஹேமருங்கிற மொழி பேசுறாங்க. குறிப்பாக கால்நடை மேய்க்கிறவங்க உயரமான பகுதிகளுக்கு செல்ல இந்த குச்சிகளை பயன்படுத்துறாங்களாம். சின்ன வயசுல இருந்தே குச்சிகளை பயன்படுத்தி நடக்கவும் பேலன்ஸ் பண்றதுக்கும் பயிற்சி கொடுக்கறாங்க. ஸ்டில்ட் வாக்கிங் பயிற்சியை முழுமையா கத்துக்கிறது அனுபவம் மற்றும் தைரியத்தோட அடையாளமா இந்த பழங்குடி மக்கள் பாக்குறாங்க. அடுத்து ரெண்டாவதா பார்க்க போறது கொரவாய் ட்ரைப்ஸ். தென்மேற்கு பப்புவாவின் தனிப்பட்ட காட்டுப்பகுதியில் வசிக்கும் ஒரு பழங்குடியினர் தான் இவங்க. அவங்களோட தனிப்பட்ட கலையே மர உச்சியில மர வீடுகள் கட்டுறது தான். இவங்க இவ்வளவு உயரமான இடத்துல வாழ காரணம் எதிரிகளிடம் இருந்து அவங்கள காப்பாத்திக்கதான். காட்டுல கிடைக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப வலிமையான வீடுகளை கட்டுறாங்க. இவங்க பல வருடங்களா வாழ்ந்தாலும் 1974 தான் இப்படி ஒரு பழங்குடி இனம் இருக்குங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இவங்கள பத்தி டாக்குமெண்ட்ரி எடுக்க போன மைக்கேல் ராக்ஃபில்லருங்கிறவரு அவங்களோட பழகி அவங்களோட வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணாரு. அவர் கிளம்புறதா தான் தகவல் வந்துச்சு. ஆனா இது வரைக்கும் அவர் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சூரி ட்ரைப். தென்னாப்பிரிக்காவின் ஓமா பள்ளத்தாக்கில் வசிக்கும் பழங்குடியின குரூப்ல இவங்களும் ஒருத்தவங்க. இந்த இனப்பெண்கள் அழகிற்காகவும் பெண்ணின் அடையாளமாகவும் அவங்களோட உதட்டுல கீறல் போட்டு களிமண் மற்றும் மரத்திலான தட்டுக்களை பயன்படுத்துறாங்க. அதோட இல்லாம டோங்கான்னு நம்ம ஊர் சிலம்பம் மாதிரி குச்சிகளை பயன்படுத்தி சண்டை போடுறாங்க. இந்த சண்டையின் மூலம் அவங்களோட வீரத்தையும் ஆண்மையும் வெளிப்படுத்துவாங்களாம். ஒரு பெண்ணை 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா இந்த சண்டை முறையை பயன்படுத்தி செலக்ட் பண்றாங்க. சண்டையோட முடிவுல 2 பேர்ல ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சண்டை முடிவுக்கு வருமாம். அடுத்து 4வதா பார்க்க போறது சிபு ஸ்கெலிட்டன் ட்ரைப். பப்புவா நியூகினியாவின் சிபு இன மக்கள் தங்கள் உடம்புல எலும்புக்கூடுகளை சித்தரிக்கும் பாரம்பரியத்திற்கு பேர் போனவங்க. காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது இது மாதிரி உடம்புல எலும்புக்கூடுகளை வரைஞ்சிட்டு போறதுனால தீய சக்திகள் இவங்கள அண்டாதுன்னு நம்புறாங்க. அதே மாதிரி இவங்கள பார்த்ததும் மற்றவங்க பயப்படணும்னு இப்படி தங்களை எலும்புக்கூடுகளா வரைஞ்சுக்கிறாங்க. சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த பழங்குடி மக்கள் குமன்கிற மொழி பேசுறாங்க. அடுத்து 5வதா பார்க்க போறது அசரோ மட்மேன். பப்புவா நியூகினியாவின் கிழக்கு ஹைலாண்ட்ல உள்ள கோரக்கா கிராமத்துக்கு பக்கத்துல தான் இந்த பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. மட்மேன் ஹாலசான் அழைக்கப்படுற இவங்க களிமண்ணால செய்யப்பட்ட விசித்திரமான முகமுடிகளை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஒரு முறை அசர பழங்குடியினர் எதிரி பழங்குடியினரால தோற்கடிக்கப்பட்டு அசரோ நதிக்கரையை தஞ்சம் புகுறாங்க. அப்போ ஒரு பழங்குடியினர் சேத்துல மூழ்கி வெளிவந்தப்ப அவரை எதிரி பழங்குடியினர் ஆவி நினைச்சு பயந்து ஓடுறாங்க. அப்போ இருந்து இது போன்ற விகாரமான முக வடிவங்களை உருவாக்கி பயன்படுத்திட்டு வராங்க. பப்புவா நியூகினியா பகுதி பழங்குடியினர் ஆவிகள் மேல அதீத நம்பிக்கை கொண்டவங்க. இப்பவும் ஆவிகளுக்காக விழாக்கள் நடத்திட்டு வராங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.